இப்போ வந்து நம்ம சாதா ப்ளவுஸு கட் பண்ண போகிறோம். உடனே பாருங்க, அழகாக சாதா ப்ளவுஸ் நம்ம கட்டிங் பண்ண போகிறோம். கீழே வந்து இங்கே பாருங்க, கரை இருக்கிறதுனால 1 இன்ச்சு மடிக்க விட்டால் போதும். பாருங்க, அழகாக பட்டையாக கோடு போட்டுக்கணும். 1 இன்ச்சு கீழே, முதுகுக்கு கீழே. அப்படியே வந்து இந்த ப்ளவுஸை வந்து பிரிண்ட்டு உள்ளே போகிற மாதிரி மடிக்கணும் அந்த ப்ளவுஸை. பாருங்கள், அழகா பிரிண்ட் உள்ளே போகிற மாதிரி மடிச்சிட்டோம் இல்லைங்களா? பாருங்கள். அப்படி தான் இப்படி செய்யணும். செஞ்சுட்டு அழகாக நம்ம இதெல்லாம் அப்படி உள்ளார விட்டு ப்ரெஸ் பண்ணிக்கணும். பிரிண்ட்டு உள்ளே போயிடணும் ஃபுல்லாக. இப்போ வச்சுட்டோமா? பாருங்கள், இதை தூக்கி இப்போ அப்படியே இந்த ஓரத்தில் மடிப்பு சைடு, எதிர் சைடு வந்து ஓப்பனு, இங்கே வந்து மடிப்பு முதுகு சைடு. அவ்வளோதான். பாருங்கள், செட் பண்ணுறோம் பாருங்கள். அப்படி செட் பண்ணி இப்படி பிடிச்சி இப்படி கையால் பிடிச்சிக்கணும். இது கீழே தொங்குதுன்னு பார்த்தா உள்ளே தள்ளிடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு கணக்கு வரலன்னா இங்கே பாருங்கள், கரெக்டாக அப்படி வச்சு சாதா ப்ளவுஸு, இந்த ப்ளவுஸு நம்ம வந்து கட்டிங் போடுறோம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இப்படி பிடிச்சி இப்படி வச்சுக்கணும். பாருங்க, இங்கேயும் வெளியில் வரக்கூடாது. இதுவும் கரெக்டாக இங்கே பாருங்க, அப்படி பண்ணிடணும். பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், அப்படி வச்சுட்டு இதை அப்படி ஃப்ரண்ட்டில் தள்ளணும். தள்ளிட்டோமா? இங்கே பாருங்கள். தள்ளிட்டு இங்கே பாருங்கள், 1/4 இன்ச்சு இங்கே ஒரு மார்க்கு, கழுத்து இது, இந்த கை ஜாயிண்ட்டு இங்கே ஒரு மார்க்கு 1/4 இன்ச்சு, இதோட மேலே ஏற்றி 1 இன்ச்சு வச்சுட்டோமா? அடுத்த மார்க் வந்து இங்கே இப்படி கை வச்சுக்கிட்டு செஸ்ட்டு இங்கே பாருங்கள், கீழேருந்து இப்படி பண்ணி சைடு உயரம் 1 மார்க்கு, நல்லா சென்டரில் 2 இன்ச்சு மார்க்கு 1. அடுத்தது முதுகு உயரம் 1/4 இன்ச்சு மேலே. இப்போ இது வந்து ப்ளவுஸோட எல்லா அளவும் நம்ம வரைஞ்சிட்டோம். ப்ளவுஸை வச்சுட்டு வச்ச உடனே ப்ளவுஸோட உயரம் 1 இன்ச்சு வைக்கணும். வச்சுட்டு கழுத்தை நல்லா லெவல் பண்ணி கழுத்து 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணோம், ஆம்பல் 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணோம், முதுகுவோட உயரம் மார்க் பண்ணோம். இது பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ளவுஸை தூக்கி போட்டு இந்த ஷோல்டர் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணணும். அந்த ப்ளவுஸு கணக்குக்கு 5.5 இருந்தால் போதும். இங்கே பாருங்கள், 5.5 இருக்குது கரெக்டாக. நல்லா தடியாக உள்ளவங்களுக்கு 6 வரும். நார்மலாக உள்ளவங்களுக்கு ஷோல்டரு 5.5 தான் வரும். இதை செக் பண்ணணும். நீங்கள் விரித்து வச்சுட்டிங்கன்னா 6 வந்தால் வரக்கூடாது. திரும்பவும் நீங்கள் பண்ணணும். இங்கே பாருங்கள், அந்த இடத்துல ஒரு கோடு போட்டோமா? இங்கே பாருங்கள், இப்போ இங்கே கோடு அச்சா மார்க் பண்ணி மைண்டில் அது நிற்கணும். பாருங்க, டைலருங்க கூட மார்க் பண்ணி தான் செய்வாங்க, அலட்சியமாக செய்ய மாட்டாங்க. மேலே இருந்து அப்படி வந்து அப்படி போகணும். ரவுண்டு. பாருங்க, ரவுண்டாக இருக்கா? அடுத்தது கழுத்து, ரவுண்டு கழுத்து தான் கேட்டிருக்காங்க. பாருங்க, கழுத்து இங்கே பாருங்க, அழகாக ரவுண்டாக பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிடுவோம். கட்டிங் கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அர்க்காத்து, இங்கே ஒரு அர்க்காத்து பண்ணிவிட்டு அடுத்தது துணியை நம்ம சைடு திருப்பி போடணும். இங்கே பாருங்கள், இந்த இடம் டப்புன்னு இப்படி வந்துடணும். இப்போது இது முன்ன பின்ன இருக்கு இல்லையா, எது கரெக்டாக இருக்கோ அங்கே தான் அந்த இதை தூக்கி போடணும். இங்கே பாருங்கள், போட்டாச்சு. பாருங்கள், கரெக்டாக அந்த இடத்துல நான் போட்டேன். போட்டாச்சா? இப்போ இந்த டீஸ் எடுத்து இந்த ஒரு மார்க்கு, ப்ளவுஸ் எடுத்து சைடு உயரம்னா இங்கே பாருங்கள், இந்த யோக் பீஸை விட்டுட்டு ஆமுலேருந்து யோக் பீஸ் வரலையும் சைடு உயரம் இங்கே பார்க்கணும். பார்த்துங்க பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மார்க்கு. அவ்வளோதான். என்ன செஞ்சோம்? பேக்கை எடுத்து போட்டோம், கழுத்துக்கிட்ட ஒரு மார்க்கு, சைடு மார்க்கு. இப்போ நம்ம 3 பகுதியை உடனே கட் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், ஷோல்டரு, ஆமூலு, சைடு கட் பண்ணிடணும். கடன்னு கட் பண்ணிடணும். சைடு கட் பண்ணிட்டோம். ஓகேங்களா?
இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு பாருங்கள், முன்கழுத்து வரைய போகிறோம். முன்கழுத்து இங்கே பாருங்கள். அப்படியே இந்த ஓரம் வரணும். முன்கழுத்து போட்டுட்டோமா? இங்கே பாருங்கள், பட்டன் பட்டிக்கு மேலே ஒன்று. இங்கே பாருங்கள், யோக் பீஸு ஜாயிண்ட் இருக்கா? இங்கே இருக்குது. குட்டியோண்டு யோக்கு தாம்மா இருக்குதுல்ல. யோக் பீஸுக்கு ஜாயிண்ட்டுக்கு 1 இன்ச்சுக்கு கீழே இந்த அளவு. ஃபஸ்ட்டு கழுத்து, 2வது பட்டன் பட்டி அளவு, 3வது என்ன அளவு? டாட் அளவு. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். எங்கே இருக்குது டாட்டு ஜாயிண்ட்டு? இந்த இருக்குது. அவ்வளோதான். அடுத்தது டானா போட்டு கழுத்து. இங்கே பாருங்கள், ரவுண்டு கழுத்து. அடுத்தது போட்டு மாதிரி, இது போட்டு வரையிறது. அவ்வளோதான். கழுத்து வெட்டிட்டு போட்டு வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டோமா? இது எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி விட்டுருங்க. இங்கே பாருங்கள், இந்த சென்டரில் ஒரு அறுக்காத்து கட்டிங் பண்ணும்போதே இந்த வேலை செய்யணும். இங்கே பாருங்கள், இதுக்கு நேராக ஒரு அறுக்காத்து. இப்போ இந்த இடம் நம்ம பல்ல வெட்டணும். இங்கே பாருங்கள், 1 இன்ச்சு நடுப்பறை அப்படியே வரைஞ்சி அழகாக அப்படி போகணும். அப்படி வந்துடணும். இங்கே பாருங்கள், மெலிசாக ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அறுக்காத்து. இப்போது இங்கே பாருங்கள், 2 இன்ச்சு 2 இன்ச்சு இதுக்கு நேராக ஒரு மார்க்கு. அதே போல் இங்கேயும் அதே மாதிரி பண்ணிடணும். இந்த பாருங்கள், 2 இன்ச்சு 2 இன்ச்சு இந்த அறுக்காத்துக்கு நேராக ஒரு மார்க்கு. அப்போது நம்ம 2 சைடும் நம்ம பண்ணிட்டோம். வேணால் நம்ம இங்கே இப்படி டிக் போட்டுக்கலாம். இதுதான் கெட்ட பக்கம். இப்போ பேக்கும் ஃபினிஷிங்கு, பிரிண்ட்டும் ஃபினிஷிங்கு. இப்போ இருக்கிறதுல ஸ்லீவ் போட போகிறோம். பாருங்கள், ஸ்லீவு 4 இருக்கிற துணியை 4 டப்புன்னு மடிச்சிடணும். மடிச்சுட்டு பாருங்கள், ஒரு ஸ்கேல் போதும். கரை இருக்குது, கரை இல்லைன்னா 1.5 இன்ச்சு விடணும். கரை இருந்தால் நம்ம 1 இன்ச்சு விட்டால் போதும். விட்டுட்டோம். கை பாருங்கள், கை போடுறோம். கையை எடுத்து வச்சாச்சு. இங்கே பாருங்கள், ஒயர் அந்த ஜாயிண்ட் இருக்கா? 1/4 இன்ச்சு மேலே இந்த இருக்கா ஜாயிண்ட்டு? இது 1/4 இன்ச்சு மேலே வச்சுட்டு அதுக்கு நேராக அந்த இடத்துல இருக்கிற கடைசி வரலையும் வச்சுட்டு இங்கே பாருங்கள், இதை எடுத்து இப்படி ஒரு கோடு போடணும். அப்படி போட்டுட்டு இங்கே பாருங்கள், போலாக வரையணும், மேலேருந்து வரையணும். அவ்வளோதான். பார்த்தீங்களா? இப்படி மேலே இந்த கோடை போட்டுட்டு மேலே நம்ம வரைஞ்சிட வேண்டியதான். இங்கே பாருங்கள், அடுத்தது கட்டிங். அப்படியே வரைஞ்சிட்டு இங்கே ஒரு அறுக்காத்து, இங்கே ஒரு அறுக்காத்து சென்ட்ரு பாருங்கள். இந்த இதை ஓப்பன் பண்ணோம் இல்லையா? ஓப்பன் பண்ணி விட்டுட்டு லைட்டாக பண்ணிக்கோங்க. இவ்வளோ அகலம் தேவைப்படாதுல்ல, லைட்டாக அப்படி பண்ணிவிட்டு இங்கே ஒரு அறுக்காத்து. இப்போ கொஞ்சோண்டு இங்கே ஒரு பீஸ் மட்டும் முன்ன பின்ன இருக்குது, ஒட்டு போடணும் இதில். இப்போ இதில் பல்லம் வெட்டணும். அப்போது பல்லம் வெட்டும் போது இப்படி விரிச்சுக்கணும். கையை கட் பண்ணதை இங்கே பாருங்கள், விரிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த அறுக்காத்துக்கும் இந்த அறுக்காத்துக்கும் சென்டரில் அப்படி லைட்டாக அப்படி பண்ணி விட்டுட்டு இங்கே பாருங்கள், இந்த அறுக்காத்துலேருந்து ஆரம்பிக்கணும். பல்லம் அப்படியே லைட்டாக கொண்டு போய் அதில் விட்டுருணும். விட்டுட்டு ஒரு அறுக்காத்து. அவ்வளோதான். பாருங்கள், அடுத்தது யோக் பீஸு. ஒரு யோக் பீஸ் ஆல்ரெடி அந்த சைடு இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு யோக் பீஸுக்கு மேலே துணி விட்டுருக்கோம். இப்போ நம்ம ஒரு யோக் பீஸு செய்ய போகிறோம். அவ்வளோதான், வேலை முடிய போகுது. இங்கே பாருங்கள், இப்போ இந்த உயரம் எவ்வளோது வரும்? ஒரு 10-11 இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே 5 5.5 கூட வச்சுக்கலாம், பெருசாக வேணும்னா. சப்போஸ் நமக்கு 10லனா என்ன செய்கிறதுங்க, மடிக்க கொஞ்சம் சின்னதாக வந்துச்சு பார்த்தீங்களா? அதுக்காண்டி சென்டரில் அப்படி 5.5 வைக்கும்போது 4.5 சென்டரில், இல்லைன்னா 5 வச்சா 4. பாருங்கள், போட்டால் வரைஞ்சிட வேண்டியதான். ஒரு யோக் பீஸ் எடுத்துட்டோம். இதை போட்டு இந்த குட்டியோட இன்னொரு யோக் பீஸு நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள், வெட்டி விட்டுருலாம். இது பெருசு. சின்னது என்ன பண்ணுறீங்க? இங்கே பாருங்கள், இந்த சைஸுக்கு சின்னது எடுத்துக்கோங்க.
இதுக்கு மேலே உள்ளதை சின்னதை எடுத்துக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு கட்டிங் காட்டியிருக்கோம். நெக்ஸ்ட்டில் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கட்டிங்கில் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகே பாய்.